ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த மாதிரி ஒரு கருப்பாயில், ஒரு அதிசய மூலிகை ஆயில் நம்ம இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இதை மட்டும் நீங்கள் தடவினாலே போதும், எனக்கு டையே வேணாமுக்கா அப்படின்னு நினைக்கிறவங்க 2டே பொருளை வச்சு இதை வந்து நீங்கள் ரெடி பண்ணி ஆயிலை தடவுறப்போ, இது காய்ச்சக்கூடாதுங்க. நம்ம காய்ச்சவே வேண்டியதில்லை. இதை வந்து ஒரு புது மெத்தேடில் நம்ம இந்த ஆயிலை வந்து ரெடி பண்ணியிருக்கோம். பாட்டி காலத்தில் நம்மளுக்கு இது ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஆயிலு. இந்த ஆயிலை இப்போ வந்து யாருமே நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு ஆயிலை வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது நீங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து ஒரு 100 வயசு வரைக்கும் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். எந்த ஒரு சைடு எஃபெக்ட் வராது. ஆனால் இது ஒரு 10 நாள் நீங்கள் அப்ளை பண்ணாலே உங்கள் முடி அளவுகள் எந்த அளவு கம்மியாக இருந்தாலும் நல்லா வளர்ந்துரும். வளர முடியும், நல்லா கருன்னு இருக்கும். வெள்ளை முடியெல்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் மாயமாயிருங்க. அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஹேர் டை ஆயில் தான். இப்போ இது எப்படி நம்ம பண்ணலாம், எப்படியெல்லாம் இதை ரெடி பண்ணி இந்த அளவுக்கு வந்து கருப்பாக ஆயிருக்கு அப்படின்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி இந்த ஆயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் டையே வந்து யூஸ் பண்ணாதீங்க. நிறையா பேர்த்துக்கு வந்து அக்கா டை வந்து எங்களுக்கு சேர மாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க இல்லையா? அவங்க வந்து நீங்கள் டை யூஸ் பண்ண வேண்டியதில்லை. இந்த ஆயிலை நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, நல்லா வந்து உங்கள் முடி கருன்னு மாறிடும். நிறைய பேர் அக்கா 10 வயசு 5 வயசு பிள்ளைகளுக்கெல்லாம் தேய்ச்சி விடணும், அதுக்கு தகுந்த மாதிரி ஆயில் வந்து சொல்லுங்கன்னு சொன்னீங்க. சுத்தமான செக்கெண்ணெய் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் தலைக்கு அப்ளை பண்ணுற தேங்காய் எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஒரு 100 மில்லி 50 மில்லி அளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து என்ன ஆகும்னா, உங்கள் வெள்ளை முடியை கருப்பாக்குறது மட்டும் இல்லாமல், முடியே வளரவே இல்லை அப்படிங்கிற பிரச்சனையும் மொத்தமாக கண்ட்ரோல் பண்ணி, ஒரு வாரத்திலேயே எத்தனை முடி உங்கள் சீப்பில் வந்தாலும் ஒரு முடி கூட உதிராமல் நல்ல முடியை வளர வைக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொடுகு பிரச்சனை சுத்தமாக இருக்காது. தலையில் அரிப்பு, அலர்ஜி அந்த மாதிரி இருக்கிற பிரச்சனையும் எதுவும் இருக்காது. இன்றைக்கி நம்ம சேர்த்துருக்கிறது ஒரு 100 மில்லி தேங்காய், சுத்தமான தேங்காய் வந்து நம்ம இதில் எடுத்துருக்கோங்க. நீங்கள் தலைக்கு தேய்க்கிற தேங்காய் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? நான் வந்து பாருங்கள், இப்போது ஒரு 100 மில்லி அளவுக்கு தேங்காய் எடுத்தாச்சு. இப்போது இந்த ஆயிலை வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இது ஒரு ஓரமாக வச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. 1லிருந்து 2 ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் வெந்தயத்தை சேர்த்துக்கோங்க. இப்போது இதை வந்து லைட்டாக அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி வந்து ஓரளவுக்கு பவுட்ரு பண்ணிங்கன்னா போதும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தூள் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி பவுட்ரானால் போதும். 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை அந்த மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க. அடுத்த பொருள் கருஞ்சீரகம். கருஞ்சீரகம் அதே அளவு, சம அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. வெந்தயத்தையும் கருஞ்சீரகம் ஆவரேஜாக எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம். இப்போ இதையும் வந்து நம்ம பச்சையாகவே நம்ம அடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து நல்லா தூள் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு தூள் பண்ணால் போதும். ரொம்ப பவுட்ரு பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா நம்ம ஆயிலில் டக்குன்னு வந்து கலந்து வரணும். அதுக்காக தான் நம்ம இந்த ஐடியா வந்து பண்ணுறோம். இங்கே பாருங்கள், நல்லா சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வந்து பவுட்ரு ஆகிற மாதிரி லைட்டானால் ஓகே. இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஆயில் இப்போ எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது நம்ம ஒரு 100 மில்லி தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா? இந்த தேங்காயை இப்படி வச்சுக்கலாம். இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆயில் வந்து நம்ம சேர்க்க போகிறோம். என்ன ஆயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளக்கெண்ணெய். விளக்கெண்ணெய் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 மில்லி சேர்க்குறீங்க அப்படின்னா ஒரு 25 மில்லி வந்து சுத்தமான செக்கில் ஆட்டின விளக்கெண்ணெய் வந்து எடுத்துக்கோங்க. விளக்கெண்ணெய் அப்படிங்கிறது இந்த கேஸ்ட்ரல் ஆயில்னு சொல்லுவோம். இதுதான் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கிடைக்கும். ப்யூராக நல்ல நல்ல ஆயிலாக எடுத்தீங்க அப்படின்னா முடி வளர்ச்சியை நல்லா தூண்டி உங்களுக்கு முடி உதிர்வை கட்டுப்படுத்தி நல்லா வந்து கருன்னு உங்கள் முடியை வந்து வெள்ளை முடியே வாழ்க்கையில் வராதுங்க ஆயுசுக்கு. இந்த எண்ணெய் நீங்கள் தடவிட்டே வரும் பொழுது எப்போவுமே உங்களுக்கு முடி வந்து வெள்ளை முடி வராது. 100% ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ஆயில் தான் இது. இப்போ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 25 மில்லி அளவுக்கு நம்ம
இந்த விளக்கெண்ணெயை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஆயில் பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குது அப்படின்னு. இந்த மாதிரி வந்து கலப்படம் இல்லாத ஒரு சுத்தமான செக்கெண்ணெய் சேர்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். கண்டிப்பாக இதை மிக்சட் பண்ணிவிட்டு நீங்கள் டெய்லி அப்ளை பண்ணலைனாலும் பரவாயில்லைங்க, வாரத்தில் 3 டைம் வந்து கண்டிப்பாக நீங்கள் இதை அப்ளை பண்ணியே ஆகணும். அப்படி நீங்கள் பண்ணுறப்போ ஹேர் டைக்கு உங்களுக்கு வேலையே இருக்காது, நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இப்போ ஒரு 50 மில்லி அளவுக்கு நம்ம தேங்காய் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 10 மில்லி விளக்கெண்ணெய் சேர்த்திங்கன்னா போதும். இப்போ நான் வந்து 100 மில்லி எடுத்ததுனால ஒரு 25 மில்லி வந்து நான் விளக்கெண்ணெயை சேர்த்துட்டேன். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும். இதை வந்து நம்ம காய்ச்ச போகிறதெல்லாம் கிடையாது. காய்ச்சினா இந்த ஆயிலோட தன்மை வந்து போயிடும். இதை நம்ம டபுள் பாயிங் மெத்தடில் வச்சு நம்ம எடுத்துட்டு ஒரு 2 வாரம் நீங்கள் வெயிலில் வைக்கணும். காலையில் அந்த இளம் வெயில் அடிக்குது இல்லையா, அந்த வெயிலில் வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தலைக்கு யூஸ் பண்ணிட்டு வர்றப்போ நல்லா ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இப்போது ரெடி பண்ணதில் நம்ம இப்போ எடுத்து வச்சுக்கிற பொடியை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இந்த வெந்தயத்தோட பசை பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து பிடிச்சிக்குது அப்படின்ட்டு. கருஞ்சீரகம் ஹீட்டு, வெந்தயம் குளிர்ச்சி, அதே மாதிரி தேங்காய் செம்ம, அதுக்கப்புறம் விளக்கெண்ணெய் குளிர்ச்சி. இப்போது இந்த மாதிரி மிக்சட் பண்ணி நீங்கள் தேய்க்கிறப்ப குளிர்ச்சியும் ஹீட்டும் 2 ஆவரேஜாக இருக்கிறப்ப உங்கள் முடி வந்து நல்லா வளரும், நல்லா உதிராது, அடர்த்தியாக வரும். உங்களுக்கு ஹேர் டை பக்கமே நீங்கள் போக வேண்டியது வராது. இதை தொடர்ந்து நீங்கள் 1 வீக் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 3 மந்தில் ஒரு 3 மாதத்தில் இளநரையெல்லாம் சூப்பராக வந்து முளைக்கிற முடியும் சரி, புதுசாக வர முடியும் சரி, நல்லா கரு 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 கருன்னு முளைக்குங்க. அந்த அளவுக்கு ஒரு ஈஸியான ஒரு ஆயுர்வேத ஆயில் அப்படின்னு சொல்ல போனால் இதுதான். நம்மளுக்கு வெள்ளை முடிய உடனே கருப்பாக்கணும் அப்படின்னா இந்த ஆயில் வந்து பெஸ்ட்டு. இப்போது நல்லா இதை கலந்து விட்டுட்டு இப்போது டபுள் பாயிலிங் மெத்தடில் வச்சு நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா கலர் எப்படி மாறிடுச்சுன்னு பார்த்தீங்களா. இப்போ வாங்க இதை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு அகல பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. நல்லா கொதிக்குது பார்த்தீங்களா. இப்போ இந்த ஆயில் இதில் வச்சிடலாம். அவ்வளோதான். இது ஒரு 2-3 நிமிஷம் விட்டிங்கன்னா அந்த ஆயில் வந்து தனியாக பிரிஞ்சு உங்களுக்கு வரும். நல்லா ஹீட் ஆகி இந்த மாதிரி தான் இதை ரெடி பண்ணணும். கண்டிப்பாக காய்ச்சக்கூடாது, கடாயில் போட்டு நீங்கள் காய்ச்சக்கூடாது. இது இப்படியே சூடு பண்ணி ஒரு 2-3 நிமிஷம் வச்சுருந்துட்டு எடுத்துட்டு இப்போ நான் சொல்கிற மெத்தேடில் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ இது அப்படியே இருக்கட்டுங்க. தண்ணியை கொதிக்க வச்சுட்டு நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கொதிக்கிற தண்ணியில் 2 நிமிஷம் வச்சாலே போதும். அந்த ஹீட் நம்மளுக்கு ஏறினாலே போதும். ரொம்ப இது ஹீட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இதை நல்லா கலந்து விடுங்க. அப்படியே இது கலந்து விட விட உங்களுக்கு ஆயில் வந்து தனியாக வந்து மிதந்து வரும். அந்த கருஞ்சீரகம் வெந்தயம் எல்லாமே உள்ளே அடங்கிக்கும். இந்த கருஞ்சீரக ஆயிலை பெஸ்ட்டாக வந்து உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். இப்போது கலந்து விட விட என்னாச்சு அப்படின்னா அந்த ஆயில் பிரிஞ்சு தனியாக மேலே வந்துருச்சு பாருங்கள். நம்ம அப்படியே கலக்கிற எப்படி இருந்தது, இப்போ பாருங்கள் ஆயில் மட்டும் தனியாக வருது பாருங்கள். இந்த மெத்தட் வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிக்கலாம். ஸ்பூன் வச்சிங்க அப்படின்னா ஆயில் மட்டும் இந்த மாதிரி தனியாக பிரிஞ்சு வரணும். இப்போது அந்த வெந்தயம் கருஞ்சீரகம் பாருங்கள் நல்லா உள்ளே போயிடுச்சு. இந்த மாதிரி வந்து பிரிஞ்சு வந்தால் போதும். நம்ம வந்து நம்ம யூஸ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா நுர கட்டி இருந்துச்சு இல்லையா, இப்போ அந்த ஹீட் ஏறினதுக்கப்புறம் ஆயில் வந்து தனியாக பிரிஞ்சிருச்சு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ நம்ம இறக்கிடலாம். பாருங்கள் இப்போ நம்ம இறக்கி வச்சாச்சு. நம்ம எதுவுமே காய்ச்சவே இல்லை, எதுவுமே பண்ணல. கலர் பார்த்திங்களா எவ்வளோ பெஸ்ட்டாக, ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் சும்மா ஸ்பூன் வச்சிங்கன்னா அந்த எண்ணெய் மட்டும் பிரிஞ்சு வரும். இது எதுக்காகனா நீங்கள் அப்படியே வந்து யூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் பிசு தன்மை அதிகமாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் ஹீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த விளக்கெண்ணெயோட பசை வந்து நல்லா அந்த தேங்காய் எண்ணெயில் கலந்ததுக்கப்புறம் நல்லா ரிலீஃப் ஆகி செம்மையாக ரிசல்ட் கொடுக்கும். இது நீங்கள் 1 வீக்குக்கு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி இதை யூஸ் பண்ணுறேன். ஆயிலோட கலர் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி டெய்லியும் காலையில் நீங்கள் காலையில் நேரம் அந்த இளம் வெயிலில் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கண்டிப்பாக எடுத்து வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு வாரத்துக்கு அப்புறம் இதை நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஆயிலை மட்டும் தனியாக ஒரு வாரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் இதை நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணினீங்க அப்படின்னா ஆயில் வந்து தனியாக உங்களுக்கு கருன்னு ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். இதை அப்படி ரெடி பண்ண இந்த ஆயிலில் இந்த கலர் வந்து நம்மளுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. இந்த மாதிரி கலரில் கிடைக்கும் நம்மளுக்கு.
பிசுபிசுப்பு தன்மை கொஞ்சம் கூட நம்மளுக்கு இருக்காதுங்க. நல்லா வந்து உங்களுக்கு ரிசல்ட் சூப்பரா கிடைக்கும். 1 வீக் வரைக்கும் நீங்க கண்டிப்பா கண்ணாடி பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்க ஸ்டோர் பண்ணணும். அதையே டெய்லி காலையில எடுத்து வைங்க. 1 வீக் கரெக்ட்டா ஒரு 5 நாளாவது வச்சிருந்துட்டு, அதுக்கப்புறம் இத நீங்க அப்ளை பண்றப்போ நல்ல ஒரு ரிசல்ட் குடுக்குங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சின்ன பிள்ளையிலிருந்து நீங்க 100 வயசு வரைக்கும் கூட இத அப்ளை பண்ணலாம். நம்ம ஹீட் பண்றதுனால அந்த தலைவலி பிரச்சனை வந்து வராது. எண்ணெய் நீங்க இப்பவே பார்த்தீங்கன்னா, நம்ம ரெடி பண்ண செகண்ட்லயே எந்த அளவு கலர் வந்து இருக்கு அப்படின்ட்டு பாருங்க. நல்ல ஒரு சூப்பரான ஹேர் டை ஆயில் தான் இது. கண்டிப்பா கருஞ்சீரகத்த இப்ப நான் சொன்ன மெத்தட்ல 2 ஆயிலையும் மிக்ஸ் பண்ணி நீங்க சேர்க்கிறப்போ, செம்ம ரிசல்ட் குடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப இது எப்படி நம்ம தலைக்கு அப்ளை பண்ணலாம்? அதே மாரி தலையில அப்ளை பண்றப்ப எப்படி நம்ம மசாஜ் குடுக்கணும்? எந்த மாரியெல்லாம் இத அப்ளை பண்ணணும் அப்படின்னு நம்ம வீடியோக்குள்ள பார்த்து வந்துரலாம். இப்ப இது எப்படி அப்ளை பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஆயில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரெடி பண்ணதுக்கப்புறம் கையில கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பாட்டில்ல சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நீங்க எடுத்து, இப்ப நான் பண்ற மெத்தேட்ல நல்லா மசாஜ் குடுத்து, கண்டிப்பா வந்து இப்ப நான் பண்ற மெத்தேட்ல நீங்க தடவுனீங்கன்னா மட்டும் தான் எல்லா பக்கமும் வேர்களுக்கு இறங்கி, நல்லா உங்களுக்கு வந்து அதோட ரிசல்ட்டும் உடனே வந்து கிடைக்கும். இந்த மாரி வந்து வாரத்துல கண்டிப்பா ஒரு 3 டைமாவது இந்த ஆயில வந்து நீங்க வெள்ள முடியெல்லாம் கருப்பா மாறுற வரைக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணணும். நீங்க இப்போ அதே மாரி முடிய வந்து நம்ம நேர் சைடா வந்து போட்டு தான் நம்ம எல்லாத்தையுமே ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். இப்போ வந்து அதுக்கப்புறம் கீழ நம்ம இந்த பொடனி அப்படின்னு சொல்ற இடத்துலலாம் வந்து நம்மளுக்கு அந்த ஆயில் போகவே போகாது. அதுக்கு என்ன பண்ணுங்க, இப்போ நான் வந்து திருப்பி இப்போ முன்னாடி போட்டு நான் அப்ளை பண்றேன் பாருங்க. முடி அதிகமா இருந்துச்சு அப்படின்னா, அவங்கலாம் இந்த மாரி இப்போ நான் செய்ற மெத்தட்ல நீங்க கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணுங்க. இப்படி நீங்க வந்து வேர்க்கால்கள் வரைக்கும், அந்த நுனி முடி வரைக்கும் ஃபுல்லா வந்து நீங்க நல்லா அப்ளை பண்ணிவிட்டு, ஒரு இறுக்கமான ஒரு கொண்ட மாரி ஒண்ணு சுத்தி பின்னாடி போட்டாலும் சரி, இந்த மாரி நீங்க முன்னாடி போட்டாலும் சரி, ரொம்ப டைட்டாவும் போடாம, ஒரு 2 மணி நேரம் கண்டிப்பா இந்த ஆயில நீங்க தடவிட்டு ஊற வைக்கணும். ஊற வச்சதுக்கப்புறம் நார்மலான ஹெர்பல் சீவக்காய், ஷாம்பு அந்த மாரி வந்து யூஸ் பண்ணுங்க. கெமிக்கல் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, மறுபடியும் வந்து நம்ம பயன்படுத்துற ஆயில் வேஸ்ட்டா போயிரும். கண்டிப்பா இப்ப நான் சொல்ற மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில பார்க்கலாம். பாய்.